எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 26:9 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன், திடப்படுத்துவேன். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். ஆமே. நான் 1ஆம் தேதி காலையில் சொல்லும் போது 3 காரியத்தை நான் சொன்னேன். 3 காரியத்தை நான் சொன்னேன். என்ன காரியம் யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்ம மேல் எப்படி இருக்கிறாரு? கண்ணோக்கமாக இருந்தார், என்னை நினைத்தருளினார், என்னை விதைத்திருக்கிறார். அல்லேலூயா. சீபாஸ்டருக்கு எல்லாம் நல்ல கையை தட்டி உற்சாகமா ஆமே. 3 காரியத்தை 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போனேன். இன்றைக்கு நம்ம அந்த வேத வசனத்துக்கு நேராக நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்ணோக்கமா இருப்பேன். அல்லேலூயா. கண்ணோக்கம் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா உற்று பார்க்கிறது அல்லது நோக்கி பார்க்கிறது அப்படி என்று அர்த்தம். இப்போ இந்த கண்ணோக்கமா இருப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. நமக்கு தெரியாது நம்ம பைக்கில் போகிறோமா, நடந்து போகிறோமா, யார் கூட போகிறோம், எப்படி போகிறோம், எவ்வளவு நகையை போடுறோம், எந்த கலரில் ட்ரெஸ் போடுறோம், எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. இங்கேருந்து நான் வெளியே பிரயாணம் பண்ணால் கூட அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. நான் எங்கே பைக்கில் தப்பு பண்ணுறேன் அதையும் பார்த்துன்னு சொல்கிறாங்க, பிரதர் உங்களை பார்த்தோம் நீங்கள் இங்கே வேகமாக போகிறீங்க, பார்க்குறாங்க. இப்போ எல்லாருடைய கண்களும் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. இது உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் ஒருவருடைய கண் மாத்திரம் நம்ம மேல் இன்னும் அதிகமாய் நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்னா திடப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க அதுல 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி எங்க இருக்கிறாரா? எங்க ஃபர்ஸ்ட் உலாவுறாருன்னா நம்ம நடுவில் உலாவுறாராம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார்னா ஆலயத்தில் இருக்கிறாரு, இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு இல்லைங்க. உங்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இப்போ நீங்க 4 பேர் இருக்கீங்க, உங்க நடுவில் யார் இருக்கிறது? கர்த்தர் உலாவி கொண்டு. வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் நடுவில் யார் இருக்கிறது? கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் கண்ணோக்கி பார்க்கிற விதமாக தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறது இல்லை. ஆமே. நான் உங்களுக்கு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். 100 பிள்ளைகள் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 100 பிள்ளைகள். இந்த 100 பிள்ளைகள் விளையாடும் போது அதுல உங்க பிள்ளையும் ஒரு பிள்ளை. நான் சொல்லுகிறேன், அந்த 100 பிள்ளைகளுக்கு மத்தியில உங்க பிள்ளைய மாத்திரம் நீங்க தனியா ரொம்ப டீப்பா கவனிக்க முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? அவங்கள மட்டும் கரெக்ட், அவங்கள மட்டும் என்ன பண்ணுவீங்க? பார்த்து 100 பிள்ளைங்க அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. ஆனா 100 பிள்ளைகளையும் நீங்க கவனிக்கிறதை காட்டிலும் உங்க பிள்ளைங்க மேல நீங்க ஒரு அதிகமாக என்ன பண்ணுவீங்கன்னா அக்கறையை செலுத்தி பார்ப்பீங்க. இப்ப நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருந்து அவரை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இப்ப எப்படி பார்க்கிறாருன்னா கண்ணோக்கமா இருந்து பார்க்கிறார். 100 பேரை பார்க்கறது போல நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலைன்னா பார்க்கல. ஏன் பார்க்கல? நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள். ஆமே. நீங்களும் நானும் யாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் 100 பேரை பார்க்கறது போல நம்மளை பார்க்கல. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம்
2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திரையாகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமே. அங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இல்ல, எகிப்து ஜனங்களும் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. எகிப்து ஜனங்களையே ஆண்டவர் என்ன செய்யலன்னா பார்க்கல. எகிப்து ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய பாசமோ அல்லது மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இல்ல. வேதம் தெளிவா சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார். அங்க 6 லட்சம் பேர் இஸ்ரவேல் புத்திரர் இருந்தா கண்டிப்பா 3 லட்சம் பேராவது எகிப்து என்ன பண்ணிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. எகிப்து ஜனங்க இருந்திருப்பாங்க. ஆனா அந்த 3 லட்சம் பேர் ஆண்டவர் என்ன செய்யலன்னா பார்க்கல. ஆமே. இப்ப இந்த கிராமத்துல எப்படி ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 5000 பேர்ல இந்த 100 பேரை தான் கர்த்தர் விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? கர்த்தர் உங்களை கண்ணோக்குறார், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ஆகினாலதான் இந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த எகிப்து ஜனங்களை ஆண்டவர் பார்த்தான்னு சொல்ல, இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கண்ணோக்கினார், அவர்களுடைய உபத்திரவத்தை கேட்டாரு, அவங்களுடைய கண்ணீரை கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. கர்த்தர் அவர்களுக்காகவே ஒரு மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு ரட்சகரை எழுப்புகிறார். ஆமே. கர்த்தர் யாருக்காக டீப்பா பார்க்கிறார்னா, எனக்கு நன்மை செய்யும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னை நினைக்கும்படி, என்னை பெருக பண்ணும்படி தான் கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்தான்? உலாவிக் கொண்டிருக்கிறது தான். இந்த உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் என் மேல் மாத்திரம் அதிக நோக்கமா இருக்கு. ஆமென். இப்போ நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை வருவீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமா, அந்த எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்களேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் அப்படின்னா யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன அர்த்தம்? ஆபிரகாம் போன அந்த சூழ்நிலையை நம்ம பல முறை வாசித்திருக்கிறோம். ஆபிரகாம் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, எந்த சூழ்நிலையில ஆபிரகாம் பெயர் வைக்கிறார்னா, தன் மகனை பலியிடும்படி மோரியா மலைக்கு என்ன செய்யறாரு? போகிறார். தன் மகனை வெட்டுவதற்கு கத்தி என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்து, உன் மகன் என்ன செய்யாத, வெட்டாத, அதுக்கு பிறகு நீ கண்களை திறந்து பாரு, பின்னாக ஒரு கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்காடாவை என்ன பண்ணுவ பார்ப்பேன், அதுக்கு பதிலாக என்ன செய்ய, பலியிடு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உதவியை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்கிறார். இதை செய்த உடனே தான் ஆபிரகாம் பேர் வைக்கிறாரு யெகோவா. ஏன் இந்த பேர் வைக்கிறார்னா, கர்த்தர் என் மேல கண்ணோக்கமா இருந்தா. கர்த்தர் செய்யறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. மகனை வெட்டும்படி நீ வெட்டுப்பா, நான் பார்க்கிறேன் அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. அவர் அதற்கு ஒரு நிமிஷத்திற்கு முன்பதாக கர்த்தர் வேறு காரியத்தை என்ன செய்யறாருன்னா வாய்க்க பண்ணுகிறார். அதனாலதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, உங்க கண்கள் என்ன செய்யட்டும்னா பார்க்கட்டும், உங்க சமூகம் என்ன செய்யட்டும் பார்க்கட்டும், கர்த்தருடைய பர்வதத்திலே நான் செய்கிற காரியங்கள் பார்த்து கொள்ளப்படட்டும். இப்போ கர்த்தர் வந்து ஒரு ஜனத்தின் மேல எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பல இடத்துக்கு போகிறோம், பல வேலைகளை செய்கிறோம், நம்மளே நம்ம பிள்ளைங்க மேல ரொம்ப கண்ணோக்கமா இருக்க முடியல. உண்மைதானே நான் சொல்றது? இருக்க முடியுதா? முடியல. எல்லா நேரமும் விசாரிக்க முடியுதா? முடியல. வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா, நீ வீட்டில் என்ன பண்ணு, பத்திரமா இரு, சாப்பிடு, அதெல்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு வாரம் இருந்தா கூட எப்பவுமே அவங்கள நம்ம கண்ணோக்கமா பார்க்க முடியல. சொல்லிடுறோம், இதெல்லாம் இங்க எங்க இருக்கு, நீ பார்த்து என்ன செய், பத்திரமா இருந்து சாப்பிட்டு ஜாக்கிரதை என்ன பண்ணு இருன்னு சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம புறப்பட்டு எங்க போக சொல்றாரு? மோரியா மலைக்கு என்ன பண்ணு, போ, உன் மகனை பலி கொடுன்னு சொல்லிட்டார். பலி கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேற ஏதாவது ஒரு ஒர்க்ல போய் அவர் மாட்டாம, இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை அவர் சிந்திக்காம, ஆபிரகாமனுடைய எல்லா வழித்தடங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்னா கண் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆமே. இப்ப இங்க இருந்து நீங்க உங்க பிள்ளைய
ஒரு லாங் ட்ரிப் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கொடைக்கானல் அனுப்புறீங்கன்னா எப்படியும் ஒரு 100 ஃபோன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? 100 ஃபோன் என்ன பண்ணுவீங்க? பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு வேற வரும்போது அல்லது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கேட்க முடியாது. எங்கே போயிருக்கேன், சரி சாயங்காலம் வந்து என்ன பண்ணுவோம் கேட்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்க, இந்த மோரியா மலைக்கு போய் அவர் கத்திய உயர்த்துகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷமும் அப்படி இப்படி அசையாம ஆபிரகாம் மேல கண்ணோக்கமா இருந்தார். எத்தனை பேர் நம்புறோம்? ஆபிரகாம் மேல எப்படி இருந்தார்னா, ஒரு நிமிஷம் ஆண்டவர் ஆபிரகாமை மறந்திருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போனாலோ ஈசாக்கு பலியாகி மாறிட்டு இருப்பார். ஆனா ஆபிரகாம் வந்து அந்த தேசத்திலிருந்து 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற வரைக்கும், மலை மேலே ஏறும் போதும் கட்டைகளை அடுக்கும் போதும் கத்தியை உயர்த்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்னா கண்ணோக்கமா பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் அதுல இருந்து தவறவே இல்லை. நான் சொல்லுகிறேன், தேவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் மேல எப்பவுமே ஆண்டவருக்கு நோக்கம் இருக்குங்க, ஒரு பார்வை இருக்குதுங்க. ஆண்டவருடைய சித்தம் அந்த மனுஷனுக்குள்ள நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து எப்போதும் நம்மளை உன்னிப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவர் ஆகினால்தான் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. என் வேதனை என்ன பண்றீங்க? என்னை ஒரு நாளும் தள்ளாடும்படி என்ன செய்யல, விடல. என்னை ஒரு நாளும் தலை குனிந்து போகும்படி என்ன செய்யல, விடல. என் நம்பிக்கை அற்று போகும்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல, விடவே இல்லை. ஏன்? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:13 வாசிங்க. இன்னைக்கு எல்லார் நோட்டையும் நான் வாங்கி பார்ப்பேன், யார் யார் ரெஃபரன்ஸ் எழுதுறீங்கன்னு. சங்கீதம் 33:13 எல்லாம் எடுங்க, எழுதிட்டு எல்லாரும் எடுங்க வேத புஸ்தகத்தை. வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் எங்க இருந்து நோக்கி பார்க்கிறாரா? வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் என்ன செய்கிறாரா? காண்கிறார். அடுத்த 14 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் எப்படி இருக்கிறாரு? அவர் வாசமா இருக்கிற இடம் எதுங்க? தேவன் வாசமா இருக்கிற இடம் எது? இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்ல, வானம், பரலோகம், சீயோன். இங்க இருந்தே நமக்கு என்ன செய்யல, ஒருத்தரை பார்க்க முடியல, ஒருத்தரை ட்ராக் பண்ண முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து, அவர் உன்னத உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் என்ன செய்கிறாரா? வீட்டில் இருக்கிறார். அங்க இருந்து என்ன செய்கிறாரா? பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கர்த்தர் என்ன செய்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனாகிய கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் நடக்கும் போதும் கண்ணோக்கமா இருக்கிறேன், நான் படுக்கும் போதும், நான் எழுந்திருக்கும் போதும், நான் போகும் போதும், வரும்போதும், எல்லா சமயமும் என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவா ஒன்றும் இல்லை. ஏன் பார்க்கிறாரு? ஏன் நம்ம அவ்வளோ உன்னிப்பா வாட்ச் பண்றாரு அப்படின்னா, என்னை உயர்த்தும்படி, என்னை பழுகவும் பெருகவும், என்னை திடப்படுத்தவும், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி அவர் வாசமா இருக்கிறார். சங்கீதம் 102:20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 102வது சங்கீதம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எங்க இருந்து பார்க்கிறாரா? உயர்ந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் என்ன செய்கிறாரு? கண்ணோக்கமா இருக்கிற அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் வானங்களிலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கண்ணோக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம எங்க போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 34வது சங்கீதம் 5வது வசனம். யாராவது பைபிள் எடுக்காம சொல்லுங்க பார்ப்போம். 34:5. அதுக்கு முன்னாடி இருக்கு, இந்த ஏழை கர்த்தர் கேட்டு அவனுடைய எடுக்கங்க. நீங்க படிக்க மாட்டீங்க, பைபிள் எடுத்து படிச்சிருங்க. 34:4 நினைக்கிறேன். 6மா. இந்த ஏழை கூப்பிட்டான்,
அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி. ஆமே. இந்த ஏழை என்ன பண்றாங்க? கூப்பிடுறான். இந்த ஏழையை கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. இந்த ஏழையை கர்த்தர் என்ன செய்யறாரு? கவனிக்கிறாரு. இந்த ஏழையை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நொடி பொழுதும் தம்முடைய கரத்தினால தாங்குகிறார். ஆமே. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு மாறி போகவே மாறி போக. அன்னைக்கு 3 காரியத்தை நான் உங்க மத்தியில சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கும்போது எப்படிப்பட்ட வெள்ளங்களும் தடுத்து நிறுத்த முடியும். கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கும்போது எப்படிப்பட்ட வெள்ளங்களும் தடுத்து நிறுத்த முடியும். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதி ஆகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் கீழ்காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. 2வது வசனத்தையும் வாசிப்போம். ஆழத்தின் ஊற்று கண்களும் மதகுங்களும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. இல்லை கவனிங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த நோவாவுடைய காலத்துல 1 வருஷம் முழுவதும் என்ன செய்கிறதுனா மழை பெய்கிறது. எத்தனை வருஷம்? 1 வருஷம் மழை பெய்கிறது. ஆழங்களிலிருந்து வெள்ளங்கள் புரண்டு வருகிறது. மேலே வானத்திலிருந்து மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பேழையும் அரராத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மேல் என்ன செய்யுது? போய் தங்கி விடுகிறது. இவ்வளவு காரியத்திலும் இந்த பேழையின் மேலும் இங்க இருக்கிற நோவாவின் மேலும் அங்க இருக்கிற மிருக ஜீவன் மேலும் அவங்க குடும்பத்தின் மேலும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமே. கர்த்தர் பாருங்க, அந்த 1 வருஷ காலம் முடியும் போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவனோடு இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் என்ன செய்யறார்னா நினைக்கிறார். ஆமே. நினைக்கிறாரா இல்லையா? 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்க பிள்ளைங்க உள்ள போய் எங்க ஆயிடுச்சு? 1 வருஷம் ஆயிடுச்சு. மழை நின்றுச்சு. இப்போவாது அவங்க என்ன பண்ணணும்? வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பூமியில் இருந்த எல்லா ஆழங்களும் மதகுகளும் என்ன செய்யுதுன்னா அடைக்கப்பட்டு போகிறது, நின்று போகிறது. நான் சொல்லுகிறேன் பாருங்க, எவ்வளவு பெரிய வெள்ளங்களும் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக எழும்பி வரும்போது கர்த்தர் ஒருவர் நம்மேல் கண்ணோக்கமா இருந்து நினைத்தா அவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எதிராக வெள்ளங்கள் எழும்பலாம், எதிராக எல்லா சூழ்நிலைகளும் எழும்பலாம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு படகுல சென்று கொண்டிருக்கும் போது கடல் என்ன செய்யுது? கொந்தளிக்கிறது, பலமாய் காற்று வீசுகிறது. எல்லாரும் சொல்றாங்க சீஷர்லாம், ஐயரே நாங்கள் மடிந்து போக போகிறோம் உமக்கு. எல்லாம் கேட்கிறாங்க. ஆண்டவர் எழுந்தாரு, காற்றையும் கடலையும் என்ன செய்தாரு? அதட்டினார். உடனே என்ன ஆச்சு? ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல் கண்ணோக்கமா தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட வெள்ளங்கள் பயங்கரமாக எழும்பி வரும்போதும் ஆண்டவர் நம்மை நினைத்தா 1 நிமிஷத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை அமர்ந்து போகும். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13, 14, 15 நீங்க வாசிப்பீங்கன்னா, யோசுவா 3 எல்லாம் எடுத்துங்க, எல்லாரும் படிங்க. யோசுவா 3, 13, 14, 15. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் ஆகிய ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக என்ன பண்றோம்? இது ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? யோசுவாக்கு என்ன பண்றாரு? சொல்றாரு, நீங்க என்ன உடன்படிக்கை பெட்டி கொண்டு போங்க. யோர்தான் வந்து பிரவாகித்து வருகிறது. யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சுமந்து கொண்டு போகிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்டா இந்த யோர்தான் எப்படி இருக்குன்னா ஒரு குவியலாக மாறும். இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா கனப்படுத்துகிறார். நீங்க அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக புறப்பட்டார்கள். ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். இந்த யோர்தான சொல்லப்படுகிறது பாருங்க, யோர்தான் அறுப்பு காலமும்
முழுவதும் கரை புரண்டு போம். தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக என்ன செய்யுதுன்னா குவிந்தது. அல்லேலூயா. தண்ணீரை நிறுத்துவதற்கு இந்த உலகத்துல யாராலுமே என்ன பண்ணது முடியாது. புரண்டு வருகிற வெள்ளங்களையும் தடுத்து நிறுத்த நம்முடைய தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் பார்க்கிறாரு பாருங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த கண்ணோக்கமா இருக்கிறது அந்த காரியத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த ஆசாரியர்கள் பெட்டி என்ன செய்யறாங்கன்னா சுமந்து கொண்டு போகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, உங்கள் கால்கள் படும் மாத்திரத்திலே தண்ணீர் என்ன பண்ணும் நிற்கப்படும். இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நல்லா கவனிங்க. ஒரு கற்பனைக்காக எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த கால் பட்ட உடனே தண்ணி நிற்கும் அப்படின்னா சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியிற கதை இது. ஆமே அப்படித்தானே? சுவிட்சை போட்ட உடனே என்ன வருது? லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த சொன்ன சொல் மாறாம ஏற்ற சமயத்துல சரியான விதத்துல கால்கள் பட்ட உடனே தண்ணியெல்லாம் எங்க நிக்குதான்? ஒரு குவியல். அப்ப ஆண்டவர் எவ்வளவு டீப்பா வாட்ச் பண்ணியிருப்பாரு பாருங்க. இப்ப காலை என்ன பண்ணியிருப்பாரு? பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு? யோர்தானம் போய் கால் என்ன பண்றாங்க? வைக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடியும் அது குவியலா என்ன பண்ணல? மாறல. இல்ல இவங்க கால் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணல? வேதம் தெளிவா கால் பட்ட மாத்திரத்திலே. ஆமே. இப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல ஒரு நோக்கமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் என் மேல நோக்கமா இருக்கிறாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல நோக்கமா இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வெள்ளங்களும் ஆண்டவர் பார்த்தார்னா அது தடுத்து நிறுத்தப்படும். நிச்சயமா. விசுவாசிங்களா? கேளுங்க. தூங்காம விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறோம்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க ஆசீர்வாதம் தான், எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா சொல்லுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நம்ம வேகமா பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. எல்லாம் எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்போது அல்லது நம்ம மேல் கண்ணோக்கமா இருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். ஆமே. தம்பி நோட்டு ஏன் எடுத்துட்டு வரல? நீங்களா நோட்டு ஏன் எடுக்கல? நான் எல்லாரையும் எழுத சொன்னேன். நோட்டு எங்க போச்சு உனக்கு? அடுத்த வாரம் நோட்டு இல்லாம உள்ள வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1:11 நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போமே. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை அங்க நிறுத்துங்க. இந்த ஜெபத்தை யார் சொல்லுகிறது அப்படின்னா அன்னாள். யார் சொல்லுகிறது? அன்னாள். இந்த ஜெபம் எங்க சொல்லப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துல சொல்லப்படுகிறது. எங்க சொல்லப்படுகிறது? அங்க சொல்றாங்க, இவங்க வெகு நேரம் அழுது விண்ணப்பம் பண்ணி மனம் கதறி அவங்களுடைய பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றி விட்ட பிறகு அவங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி கண்ணோக்கமா இருக்கிறாங்கன்னு. தேவனுடைய ஆலயத்துல ஜெபிக்கிற இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, பல வருஷங்களாக மிகப்பெரிய பாரம்,
மிகப்பெரிய ஏக்கம். ஏன் கர்த்தரின் வாழ்க்கை இப்படி மாற்றி விட்டார், எனக்கு எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் வருஷந்தோறும், வாரந்தோறும் இல்லை, இன்னைக்கு தான் நமக்கு வார வாரம் ஆலயம், அந்த காலத்திலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்றாங்க, ஆலயம் திறக்கிறாங்க. வருஷந்தோறும் கதறுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. ஆனா தேவன் என்னைக்கு அவங்க கண்ணீரை பார்த்து அவங்களை நோக்கினாரோ அன்னைக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. ஆமே. என்ன எழுதியிருக்கிறோம், நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்தா நிச்சயம் நம்ம கேட்கறதுக்கு பதில் வரும். அதற்கு கர்த்தர் உங்களை பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்ம எத்தனையோ சமயம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ சமயம் அழுதுருப்பாங்க, எத்தனையோ சமயம் அவங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவங்களை கண்ணோக்கி பார்த்திருந்தார். இன்றைக்கு தேவ கரம், தேவனுடைய கண்கள், தேவனுடைய வார்த்தை அவங்களை நோக்கி பார்த்தது. ஆகையினாலதான் வசனம் சொல்லுகிறது, இவங்க இப்படி ஜெபம் பண்றாங்க, என்ன கண்ணோக்கி என்ன பண்ணுங்க, பார்த்து உங்க சிறுமையை, என்னுடைய சிறுமையும் என்னுடைய வேதனையும் என்னுடைய அழுகையும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. இந்த ஜெபத்திற்கு எப்போ பதில் வருகிறது? 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 19ஆம் வசனத்தை நீங்க 18 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். என்ன செய்யல? துக்கமுகமா இருக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, கர்த்தர் இன்றைக்கு என்னை பார்த்தார், கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு என் மேல் நோக்கமா இருந்தது, கர்த்தர் இன்னைக்கு என்ன கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தார். நீங்க ஆலயத்திற்குள்ள வரும்போதெல்லாம் ஒரு பெரிய நிச்சயத்தோடு உள்ள வரணும், கர்த்தர் இன்னைக்கு என்ன பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்கள் என்ன பார்க்கணும். மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம ஆராதிக்கல, மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம வேத வசனத்தை என்ன செய்யல, பைபிளை தூக்கிட்டு வரல, இல்லை மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம சத்தத்தை அதிகமாக ஆராதிக்கல, இல்லை நம்ம மற்றவங்க பார்க்கறதுக்காக வேதத்தை வாசிக்கல. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். நம்ம இப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான், நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டான். ஆமே. ஃபர்ஸ்ட் பண்ண ஜெபத்துக்கும் இப்போ வந்த பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நம்ம சொன்ன கண்ணோக்கி பாருங்கன்னு, இங்க ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த உடனே நினைக்குது, கர்த்தருடைய நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜெபம் கேட்கப்படுகிறது எப்பன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்க மேல என் மேல கண்ணோக்கமா இருக்கணுங்க. அவர் பார்க்கணும். இன்னைக்கு ஆலயத்தில் நடுவில் தேவனாகிய கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கணும். அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தூங்காதீங்க, எழுந்துருங்க, விளையாடாதீங்க, அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. எதுக்கு 2 மணி நேரம் ஆலயத்துக்குள்ள வரோம்னா, இந்த 2 மணி நேரத்தை தேவனுக்குரிய பிரியமான காரியமா நம்ம செலவிடும். இங்க சாப்பிட்றதுக்கோ அல்லது தூங்குறதுக்கோ இல்லது வேற ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கோ நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யல, வரல. இந்த அம்மா உள்ள போனதுக்குரிய அந்த நோக்கம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டது. அதனால எதுக்கு உள்ள போனாங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள? தான் பிள்ளை இல்லை, தான் இருதயத்தை ஊற்றி என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, என்னை நினைங்க பாடினாங்க. ஆனா அவங்க வெளியே வந்த உடனே கர்த்தர் அவங்க ஜெபத்தை என்ன செய்தார்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க வாரம் வாரம் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு பாரத்தோடு ஒரு விண்ணப்பத்தோடு ஆலயத்துக்குள்ள வாங்க. நம்ம பல சமயத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே வந்தவர்கள் வெறும் கையா போகாம அவங்கள என்ன பண்ணுங்க ஆசிரியர். வந்தவங்க வெறும் கையா என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தமே என்ன பண்ணாதுன்னா புரியாது. வெறும் கையா போகக்கூடாது, வெறும் கையா என்ன வெறும் கையா போகக்கூடாது. நான் கூட சின்ன வயசுல அப்படிதான் நினைப்பேன். அப்போ எதனா கொடுத்தன்னு போவாங்க பொழுது, போகும்போது என்ன பண்ணுவாங்க, எதனா கொடுப்பாங்க போல இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வரும்போது ஒரு இருதயத்துல பாரத்தோடு ஒரு கேள்வியோடு ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆலயத்துக்குள்ள வருகிறேன். ஆனா
இங்கே அந்த பாரத்தையும் கேள்வியும் ஆண்டவருடைய சமூகத்துல வச்ச பிறகு அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொண்டு வெளியே போகிறேன். அதுக்கு தான் வெறும் கையா என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே வந்தவர்கள் வெறும் கையா என்ன பண்ணக்கூடாது. ஆமே, அந்த ஜபத்தினுடைய அர்த்தம் என்ன? அண்ணால் உள்ள வரும்போது பெரிய பாரம், உள்ள வரும்போது பெரிய கேள்வி. கவனிங்கம்மா, உள்ள வரும்போது பெரிய கேள்வி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியே போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதற்கு பிறகு துக்க முகமா என்ன செய்யலையா இருக்கவில்லை. கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார், அவருடைய ஜெபங்கள் என்ன செய்து கேட்கப்பட்டது. சொல்லுகிறேங்க, கர்த்தர் நம்மை கண் நோக்கி பார்த்தால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயம் என்ன செய்வார்னா தருவார். நீங்க சங்கீதம் 24 வாசிங்க. சங்கீதம் 24 தாவீது ராஜா சொல்லுவாரு பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையில் எல்லாம் என்ன செய்கிறாரா நிறைவேற்றுகிறார். நம்முடைய மன விருப்பம், நம்முடைய மன வாஞ்ச, நம்முடைய ஏக்கம், பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நிறைவேற்றுகிறார். அதுக்காக நான் இப்படி லவ் பண்ற பிரதர் தருவாரா, அந்த மன விருப்பத்தையும் வாஞ்சி கர்த்தர் தருவாரோ தரமாட்டாரோ அது எனக்கு தெரியல. ஆனா உண்மையான பாரத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிற உங்க மன விருப்பத்தையும் வாஞ்சியும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். சங்கீதம் 13:3 கூட வாசித்துங்கள. சங்கீதம் 13:3 கொஞ்சம் வேகமா திருப்புங்க. என்ன செய்யணுமா? என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுத்து அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை என்ன செய்யுங்க. ஆமே, எல்லாம் சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லலாமா? எல்லாம் கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. என் தேவனாகிய கர்த்தாவே என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து அருளும். எனக்கு தூக்கம் மயக்கம் வராதபடி என் கண்களை தெளிவாக்கும். வார வாரம் இந்த ஜெபத்தை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நான். மரண நித்திரை வருதோ இல்லையோ, ஆனா தூக்கம் எங்க இருந்து தான் என்ன பண்ணுது. ஆமா, ஆண்டவர் கிருபையில நான் ஏசிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆலயம் முடிஞ்சு வேலை முடிஞ்சதுன்னா என்ன செய்யணும், ஏசியை போடணும். இப்பவே இப்படி தூங்குறீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 ஏசி, அந்த பக்கம் ஒரு 4 ஏசி போட்டேன்னா எப்படி தூக்கம் வருமோ? அன்னைக்கு நான் இந்த ஜெபத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவேன், மரண நித்திரை வராதபடிக்கு என் கண்கள் என்ன செய்யுங்க. சொல்லுங்க சத்தமா, ஆண்டவரே தூக்க மயக்கம் வராதபடி என் கண்களை தெளிவாக்கும். ஆமே, தாவீது சொல்லுகிறாரு பாருங்க, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு என்ன செய்வீங்கன்னா செவி கொடுங்க. அவர் பார்த்துட்டா நிச்சயம் என் சத்தத்தை கேட்டுட்டா அன்னைக்கு பதில் உண்டு. ஆண்டவர் நடந்து போகும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு குருடன் கத்திக்கொண்டே இருக்கிறான். பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் என்ன செய்கிறாரு, கத்துறாரு, தேவனே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும். எல்லாரும் சொல்றாங்க அமைதியாரு, என்ன செய்யாத, பேசாத, ஆண்டவர் ஒரு சத்தத்தை கேட்க மாட்டாரு, நீ அமைதியாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிக சத்தமா என்ன செய்தான், கூப்பிட்டான், கதறான், தேவனே எனக்கு என்ன பண்ணுங்க, இயேசுவே நில்லுங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, இவன் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை ஏசப்பா கேட்டாங்க. கேட்ட உடனே இங்க வா, கூட்டிட்டு வா, கூட என்ன பண்ணு, கூட்டிட்டு வா, இன்றைக்கு அவனுக்கு ஒரு அற்புதம் உண்டாங்கணும். உனக்கு என்னப்பா வேணும், நான் பார்வை அடையணும், போ இயேசுவின் நாமத்தினால என்ன உண்டாகட்டும், பார்வை உண்டாகட்டும். எப்போ நடக்குதுன்னா, கர்த்தர் நம்மளை பார்க்கணும், கர்த்தர் நம்ம சத்தத்தை என்ன பண்ணும், கேட்கணும். கேட்டுட்டா நிச்சயம் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. நிச்சயமா இந்த வார்த்தை ஜீவனும் பலனும் உள்ளதாய் மாறும். ஆமே, மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும்போது தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். என்ன நிறைவேறும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும்போது தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 19:5 இல்ல படிக்கலாமா? 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. சகேவி குறித்து அநேக சமயத்துல
நாம் பார்த்துருக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுது 19:2 அந்த சகேயை குறித்து, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தான்? வகை தேடினா. அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாம ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன பண்றான்? ஏறிக்கிட்டான். இப்ப இங்க நடந்த சம்பவம் எதுவுமே ஆண்டவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் குள்ளமா இருக்கிறானா, ஹைட்டா இருக்கிறானா, அவன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறானா, படலையா, அவன் பில் கலெக்டரா இருக்கிறானா, இல்ல அவன் வரி வசூலிக்கிறானா, எதுவுமே என்ன செய்யாதுன்னா ஆண்டவருக்கு தெரியாது. இவர் ஏறினாரு, மரத்தில் என்ன செய்தாரு? ஒளிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் சரியாக அந்த இடத்துக்கு வந்தபோது அவர் என்ன செய்கிறார்னா, வேதம் சொல்லுகிறது அன்னார்ந்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? கொஞ்சம் எல்லாம் அன்னார்ந்து பாருங்க. அப்படியே பார்த்து நல்லா அன்னார்ந்து பாருங்க. அப்போது இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்தா தூக்கம் போதா பார்ப்போம். அன்னார்ந்து பார்க்கிறாரு. ஏன் அன்னார்ந்து பார்க்கிறாருன்னு சீஷர்லாம் நினைப்பாங்க, மேலே எதாவது கனி இருக்கும் போல இருக்கு, இல்லை மேலே வேற யார ஏதாவது பழத்தை தேடுறாரு. இல்லைங்க, ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் அந்த இலைக்குள்ள அந்த அத்தி மரத்துல என்ன செய்கிறாரு? ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சீக்கிரமா என்ன செய், உன் வீட்டில் நான் தங்க போறேன். நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் ஏறினது ஒருவேளை மனுஷனுக்கு என்ன பண்ணலாம்? தெரியாம இருக்கலாம். ஒருவேளை அந்த மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மற்ற யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை உற்று பார்க்கிறவரா இருக்கிறார். அந்த மனுஷனை நீங்க பார்த்த உடனே அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. 8வது வசனத்தை வாசிப்போம். சகேயு நின்று நல்லா கவனிங்களே, இவர் ஆண்டவர் பார்த்து நீ ரட்சிக்கப்படு, இல்லை நீ ஞானஸ்தானம் எடு, நீ பாவம் செய்யாத, நீ அநியாயம் பண்ணாத, எதனா பேசினாரா? எதுவுமே பேசல. அவர் சொன்னது என்ன? நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணும். இப்போ 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, இது கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனான் என்று. இது ஒரு டீம் ரெடியா இருக்குது. எப்பவுமே என்ன செய்யுது? முறுமுறுக்கிறதுக்குன்னே ஒரு டீம் என்ன பண்ணுது? ஆமா, பாஸ்டர் அந்த வீட்டில் காபி குடிச்சா அந்த வீட்டில் மட்டும் என்ன பண்றாரு? காப்பி குடிக்கிறார். ஒரு டீம் எப்பவுமே என்ன பண்ணுது? முறுமுறுத்துட்டே இருக்கும். அந்த டீமை கண்டுக்கவே கூடாது கடைசி வரைக்கும். அது கண்டுக்காம விட்டாலும் என்ன பண்ணும்? அது தானா இல்லாம என்ன பண்ணும்? போயிடும். இப்போ இதே ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரே சொல்றாரு, நான் பாவிகளுக்கு சிநேகிதன், பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே கிறிஸ்து இயேசு உலகத்துல என்ன செய்தாரு? வந்தார். இப்போ இதை பார்த்த மனுஷங்கள்லாம் ஒரு டீம் முறுமுறுக்குது. இவர் எங்க போயிட்டாரு? பாவியான மனுஷங்கிட்ட போயிட்டாரு. பாவியான மனுஷங்கிட்ட தான் போனோம். இப்போ அது பார்த்த உடனே எல்லாரும் பேசுறாங்க. ஆண்டவர் யார் பேச்சும் கேட்கல, இந்த மனுஷனும் கேட்கல. இவன் வந்து நின்ன உடனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் ஏழைகளுக்கு என்ன பண்றேன்? அடுத்த வார்த்தை வருது, நான் ஒருவரிடத்தில் ஏதாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானா. ஏங்க இவன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வருது? ஆண்டவருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்த அந்த மாத்திரத்துல அந்த மனுஷனுடைய இருதயம் மாற்றப்பட்டு தேவனுடைய இருதயம் திட்டம் நிறைவேறுகிறது. ஆமே. இன்னைக்கு நமக்கெல்லாம் பெரிய சத்தியத்தையோ பெரிய சுவிசேஷத்தையோ அல்லது நம்ம யாராவது ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு இருந்தா ஆண்டவர் ஏத்துக்குன்னு சொன்னோம் இல்லை. இந்த வார்த்தையானது என்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டு இந்த அன்பு, தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்தபடினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறோம்? நம்மளை யாரை மிரட்டி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்யல, உட்கார வைக்கல. ஒரு கதையை சொல்லலாமா? டைம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆர்வமா இருந்தானா. ஆண்டவருக்காக ஏதாவது என்ன பண்ணோம், செய்யணும் என்ன பண்ணான், ஆர்வமா இருந்தான். சபையில பாஸ்டர் பேசுறதை எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் தங்களுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுவானா, வெளியே போய் ஆண்டவரை பத்தி சொல்லுவான். ரொம்ப உற்சாகமா இருந்தானா. அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, சலூன் பார்பர் ஷாப் என்ன பண்ணிருக்கான், வைத்திருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் ஒருத்தர் ஷேவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாரு, அவங்க கடைக்கு வந்திருக்கிறாரு. மேலே துணியை போட்டான், அந்த ஃபோம்லாம் போட்டான், எல்லாத்தையும் போட்டுட்டு சேவ் பண்ணிகிட்டே இருந்தான். கரெக்டாக தொண்டை கிட்ட வரும்போது கத்தி என்ன பண்ணிட்டான், வச்சுட்டு ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னா. திரும்ப இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி என்ன பண்ணிட்டான், இங்கே வச்சுட்டான். இப்போவும் நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுங்க,
ஏத்துக்கங்க. அவர் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஏத்துக்கிறேன் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாராம், ஓடியே போயிட்டாராம். அல்லேலூயா. இப்போ இந்த கத்தியை வச்சோ இல்லை மற்றவங்களை பயம்படுத்தியோ ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்க வைக்க முடியாது. இந்த மனுஷங்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார், சகேவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் என்ன பண்ணோம். அந்த ஒரு வார்த்தை, அந்த அன்பு, அந்த ஒரே ஒரு பார்வை, இந்த மனுஷன் சொல்றது நான் நாளத்தினே நான் திரும்ப தரேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், என் ஆஸ்தியில் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், கொடுத்துட்றேன். நான் இன்னைக்கு அந்த வசனத்தை சொன்ன முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஒரே நிமிஷம் தாங்க. ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும், தேவனுடைய திட்டம் சகல மனுஷனிடத்திலும் பூரணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்க்கணுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டா போதும், தேவ திட்டம் என்ன பண்ணும், நிறைவேறும். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பழைய வாழ்க்கை, சவுலாய் இருந்த போது அநேகரை கொலை செய்து அநேகரை துன்பப்படுத்த ஒரு மனுஷன். ஆனால் தேவன் ஒரு நாள் அவரை சந்தித்தார். என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர் 9 வீட்டுல நீங்க போய் வாசிங்க. தேவன் ஒரு நாள் சந்திக்கிறார். அவன் சடிதிலே கீழே விழுகிறார். கீழே விழுந்தோட கேட்கிறார், யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த ஒரே ஒரு சந்திப்பு தான், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை எழுதி அந்த தேசம், ஆசியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய ஜீவன் உள்ள வரை பவுல் ஓடிக்கொண்டிருந்தான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை சந்திப்பார் என்று சொன்னா உங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டம் பூரணமாய் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்துட்டா உங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டம் பூரணமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களான்னு கேளு. ஆமே. எத்தனை காரியத்தை நம்ம சொன்னோம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன? கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்போது எப்படிப்பட்ட வெள்ளங்களும். இரண்டாவது காரியம், நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் கொடுக்கப்படும். மூணாவது காரியத்தை சத்தமா சொல்லிடுங்க. ஒண்ணுமே புரியல. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும் போது தேவனுடைய திட்டம் நிறைவேறும். God bless you. எல்லாம் இறங்கி இருக்கலாம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நேராக நீங்க கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய ஜெபம் கேட்க பண்ணும். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கணும். எல்லா கண்ணை மூடுவோமா?